எல்லோருக்கும் என்னோடய அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பூண்டு ஊறுகாய், இன்ஸ்டன்ட் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூண்டு ஊறுகாய்க்கு நான் 250 கிராம் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு உரிச்சு வச்ச பூண்டை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ லைட்டாக செவந்துருச்சு. நம்ம பூண்டை மட்டும் எடுத்து தனியாக எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூண்டை எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பல் பூண்டை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர மீதி இருக்கிற பூண்டெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். இது கூடவே சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காய பொடி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். கடுகும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா சும்மா பார்க்குறதுக்கு 1-2 முழுசாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்து விடுறேன். கடைசியாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கலந்து விடணும். நேச்சுரலாகவே புளியிலையும் பூண்டுலேயும் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பூண்டு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த ஒரு ஊறுகாய் செய்யும் போதும் நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது நம்ம தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.